ஒரு சஹாபி பாருங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்படின்னு ஒரு சஹாபி. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த கூட்டம் செஞ்ச மாதிரி அவரும் செய்யறாரு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது நீங்க தாங்க வந்து கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, கொடுக்குறாங்க. கேட்கறது வச்சுக்க பாண்டு. இதே மாதிரி 3 தடவை. மனிதனுடைய பலவீனம் தானே, மறுபடியும் கேட்கிறாரு, எடுத்துக்க. மறுபடியும் கேட்கிறாரு, இந்தா வச்சுக்க. 3 தடவைக்கு பிறகு அறிவுரை சொல்றாங்க. நம்ம இதுலயும் ஒரு பாடத்தை கத்துக்கலாம். என்ன, ஒரு பிச்சை கேட்கறானா, 50 காசு கொடுத்துட்டீங்களா, இன்னொரு 4 நாள் கொடுக்கலாம். 3வது தடவை அறிவுரை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து உடனே வாங்கிட்டு கேட்க கூடாது. நம்மகிட்ட இருக்குமையானால் ஒரு ரூபா கொடுக்குறோம், கொஞ்சம் பார்த்து சேர்ந்தா இன்னொரு வச்சுக்க பாருங்க. 3 தடவை கொடுத்து அறிவுரை சொல்லுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் தடவை கேட்டவனே இந்த அறிவுரை சொல்லியிருக்கலாம். முதல் தடவை கேட்ட அந்த அவங்களுக்கு அப்படித்தான் நடந்தாங்க, இவருக்கு இப்படித்தான் நடக்கிறாங்க. அவங்க கேரக்டர் அப்படின்னு விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா, அவங்க மானத்தை விட்டு வந்தாலும் உடனே சுட்டி காட்டல, இந்த வச்சிக்க, இந்த வச்சிக்க, இன்னும் கொஞ்சம் இந்த வச்சிக்கன்னு சொல்லி, இதான் மானகட்ட தன்மை உச்சகட்டன்னு விளங்கிட்டு அப்பதான் அறிவுரை 3 தடவையும் செஞ்சு விட்டு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்காதப்பா, இது நல்லது இல்ல, நீ மனுஷன்ட்ட கேட்காத. இந்த யாசகம் கேட்கறது, இந்த மாதிரி கெஞ்சி வர்றது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பான்னு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், வல்லதி பாசக பில் ஹக், உண்மையை கொடுத்து உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறான உண்மையான மார்க்கத்தோடு அந்த இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இனி ஒரு காலத்திலும் ஹத்தா உபாரிக்க துன்யா, இந்த துன்யா விட்டு நான் மௌத்தா போற வரைக்கும் ஒருத்தட்டையும் கையேந்த மாட்டேன். உங்க முன்னாடி நான் இப்ப உறுதி தர்றேன். 3 தடவை கேட்டேன், மானங்கிட்ட போய் கேட்டுட்டேன், இது ஒரு தவறான செயல், எனக்கு நீங்க பாடம் கத்து தந்துட்டீங்க. அதுக்கு பிறகு நான் மீறமான தெரியாம செஞ்சது, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமானதை எங்களுக்கு சொல்லி தரல. மானம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி தந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி நான் மானத்தோட இருப்பேன். எந்த அளவுக்கு மானத்தோட இருப்பேன், எவர்கிட்டையும் நான் கேட்கவே மாட்டேன், வாங்கவே மாட்டேன், சாவுற வரைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டதுல தப்பு இருக்கு. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, குதிரையில ஏறி உட்காருவாராம், சாட்டை கீழே விழுந்துருமா, பக்கத்துல வர நிப்பாராம், தம்பி அதை எடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாராம், அடுத்த ஆள்கிட்ட கேட்க கூடாது இருக்க, இதெல்லாம் கேட்கலாம், தப்பு இல்ல. இவர் எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு கேட்டா, அவருடைய சாட்டை கீழே விழுந்தால் கூட நிறுத்தி இறங்கி அவரா எடுத்துக்கிட்டு ஏறி உட்கார்வாரே தவிர, அப்படி ஒரு உதவி கூட கேட்க மாட்டேன்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரை. எந்த அறிவுரை, மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம், மானத்தை விட்டுட்டு கையேந்தாதே அப்படின்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தை எவ்வளவுக்கு பாதிச்சிருக்குன்னு கேட்டா, இந்த அளவுக்கு பாதிக்குது. அபூபக்கர் ஆட்சி காலம் வருது, வந்தோன்னு அதுக்கு மேல கஜானா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததை விட அபூபக்கர் காலத்துல கஜானா இன்னும் நிறைய பயங்கரமா பொங்கி வழியுது. கூப்பிடுறாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அட இந்த ஹக்கீம் அப்ப வராம இருக்கிறாரு, அவருக்கு அவர் கூட்டு வா அப்படிங்கிறாங்க. வந்தவன எனக்கு தேவை கிடையாது, நான் எவர்ட்டையும் வாங்க மாட்டேன்ட்டார். அரசாங்கத்துல கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுத்துட்டேன், நான் வாங்கவே மாட்டேனே அப்படிங்கிறார். அந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இவரை கூப்பிடுவதும், இவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி, தேவையானவரா இருக்கார், வசதியாவனா இல்ல, ஆனால் வாங்க மாட்டார். அவர்கிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு பெரிய பாக்கியம் இருக்குல்ல, பொறுமை, சகித்துக் கொள்ளுதல், அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி இருந்துடுறாரு. உமருல் இல்லாம ஆட்சி காலம் வருது, அப்பவும் கூப்பிட விடுறாங்க, அந்த முதல் கூட்டு வாய்ப்ப இப்படி செஞ்சிட்டு இருக்காரு, இருந்தாலும் வாங்கித்தான் ஆகணும்னு வற்புறுத்துறாங்க, வாங்க மாட்டேங்கிறாரு. அப்ப உமருல் என்ன பண்றாங்க, எல்லாரையும் மக்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, மக்களை நாளைக்கு மறுமையில எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, உங்களை சாட்சி ஆக்குறேன். அவர் சொல்றாரு, மக்களை கூட்டி சாட்சி ஆக்குறாரு, மக்களே இந்த ஆளை நான் கூப்பிட்டேன், பல தடவை வாங்கிக்கிற சொன்னேன், அவர் தான் மாட்டேங்கிறாரு, நாளைக்கு நான் வந்து ஹக்கீமுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது, எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் இன்னி ஊரில் அலைகி ஹக்கஹு, அவருடைய ஹக்கை, அவருடைய உரிமையை நான் எடுத்து கொடுக்கிறேன், அதை வாங்க மறுக்கிறார் அவரு, இதுக்கு நீங்க தான் சாட்சின்னு சொல்லி மக்களை எல்லாம் சாட்சியாக்குறார் என்ற செய்தியை புகாரியில 1472வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதுல என்ன விளங்குது, இந்த சுயமரியாதை எப்படி அவருக்கு வந்திருக்குன்னு கேட்டா, ஒரு சொல்லுதான் ரசூலுல்லாஹ் மதிக்கிறவர்களுக்கு வரணும். ரசூலுல்லாஹ் மதிக்கிறேன்னு அர்த்தம், நமக்கு கார்ட்டூன் போட்டு கோவம் வந்துச்சுல, இது அல்ல மதிக்கிறது. கார்ட்டூன் போட்டதுக்கு வந்த கோவம்ங்கிறது மதிக்கிறது உள்ளதா, அது உணர்ச்சியில உள்ளது, எல்லாரும் செய்வான் இத. எவன் யாரு மதிக்கக்கூடிய ஆளை பத்தி சொன்னா கூட அவன் கோவம் வரதான் செய்யும், அது அல்ல. இந்த அறிவுரையை கேட்பீங்களா, அப்புறம் நீங்க கொந்தளிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. மானத்தை விடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா, கையெந்த கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா, கஷ்டம் வந்தா அடுத்த முறையிடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா, அதை கேட்கிறோமா? அப்படி கேட்டா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறோம்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை துஆ செஞ்சாங்கன்னு சொன்னோம்ல, நேத்து சொல்லி காட்டணும், முந்தா நாள் சொல்லி இருக்கிறோம். 4 விஷயத்துல 3 ஒரு விஷயம் என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர்வழியை கொடு அல்லாஹ், ஒத்துகா இறையச்சத்தை கொடு அல்லாஹ், வல் அஃபாஃப
சுயமரியாதையை கூட அல்லாஹ் ஒல்கினா செல்வத்துக்காக நேற்று சொல்லி காட்டணும். செல்வத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்கிறதுக்கு அந்த செல்வத்தை கேட்கும்போது எதையும் கேட்கறாங்க, அது மானத்தோட வரணும். செல்வம் மானம் கெட்டு போய் எனக்கு செல்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் செல்வத்துக்கு வந்து மானத்தை போடுறாங்க. எனக்கு மானம் சுயமரியாதையும் கூட அல்ல, அதோட எனக்கு செல்வத்தையும் கூட அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமானது எது? மானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளணும். இது வந்து புகாரில 4898வது ஹதீஸாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள்னா எல்லாரும் இல்ல, வீடு வாசல் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்து அந்த பள்ளி வாசல்லையே இருந்தாங்கல்ல திண்ணையில, அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஏழைகள், அவங்கள பாராட்டுறான். எப்படி பாராட்டுறான்னு கேட்டா, லா யஸ்ததீஊன லர்பன் ஃபில் அர்லி, இந்த பூமியிலே சென்று பொருளீட்டுவதற்கு அவர்களுக்கு முடியாது. கடகனிலாம் கிடையாது, வயலும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, பள்ளியாசல்ல படுத்து கிடக்குறாங்க, வேற வேலை வெட்டிலாங்க. இந்த மாதிரி நவீன காலத்துல மாதிரி அதிகமான வேலை வாய்ப்புலாம் கிடையாது. இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு ஊர்ல வந்து அந்த எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க இயலும். எத்தனை பேர் சமாதானம் இருக்கோ அது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசா ஒரு 1000 பேர் இருந்தா எப்படி வேலை கொடுக்கறது? பள்ளியாசல்ல கிடக்க வேண்டியதுதான், யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதுங்கிற அளவுல இருக்கிற அந்த ஏழைகள் எல்லாம் சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, ஒண்ணுக்கு வழி இல்லாம வக்கு இல்லாம இருக்கிறாங்க. அவர்களை அறியாத யாராவது அவர்களை பார்த்தார்களே ஆனால் பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒரு வெளியூர்காரன் வந்தான்னு வைங்க, அந்த சஹாபாக்களை பார்த்தா நடந்து கொள்ற விதமும் வறுமையை பத்தி யார்ட்டையும் பேசாதும், இன்னும் வயிறார சாப்பிட்டா எப்படி இருப்பாங்க, அப்படி ஒரு மாதிரி அப்படி மிதப்பா இருக்கிறேன் பார்த்துட்டு நல்ல மிதப்பா இருப்பாங்க இவ்வளவு இருக்க, இப்படி நினைக்குவாங்களாம். யாரு? அவர்களை பற்றி அறியாதவர்கள் நினைப்பார்களா, அக்னியா செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். மினத்த அஃபுஃபி, எதனால் நினைக்கிறாங்கன்னா அந்த சுயமரியாதை காரணமாக. யார்ட்டையும் கையேந்தாம இருக்கிறாங்களே, தங்களுடைய வறுமையை முறையிடாம இருக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய யார்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆளுக்கு அந்த ஆளுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு, ஒரு வேலை மில்ல வெட்டி மில்ல பள்ளியாசல படுத்து கிடக்குறாங்க, ஆனா அவங்க நிறைய காசு இருக்கும் போல இருக்கு, சும்மா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இப்படி வந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் இந்த மாதிரி நினைக்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன அடையாளம்? லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட போய் கெஞ்சி கையேந்த மாட்டார்கள், மக்கள்கிட்ட போய் கெஞ்சி கையேந்த மாட்டார்கள். இந்த சஹாபாக்களை வந்து ரொம்ப சிலாகித்து சொல்றான், அந்த ஏழை சஹாபாக்களை. இது குர்ஆன்ல வந்து 2வது சூராவுல 273வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும்? உறுதியான பொருளாதாரத்தில் வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மானம் ஃபர்ஸ்ட், செகண்ட் பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் என்னது? மானம் மரியாதை ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு பொருளாதாரம் வரும் என்றால் பொருளாதாரத்தை விடணுமே தவிர மானத்தை விட்டக்கூடாது. மானத்தை விட்டா தான் காசு கிடைக்கும் என்றால் எதை விடணும்? காசை விட்டு மானத்தை பிடிச்சிக்கணுமே தவிர மானத்தை இழந்து காசு சம்பாதிக்க கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, லா யஃப்தஹில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின், ஒருத்த கையேந்திர வாசலை அவன் தனக்குத்தானே திறந்து விட்டால், அடுத்த ஆள்கிட்ட கையேந்திர ஒரு வாசலை திறந்து விட்டால், இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அவனுக்கு வறுமையுடைய வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. வறுமை வாசல் எங்க திறக்கப்படுது? வறுமையா உங்களுக்கு குறைய மாட்டேங்குதுன்னு கேட்டா, எப்ப போய் 2000 தரீங்களா, 3000 இருக்குமா, 10 இருக்குமா, இப்படின்னு எப்ப இறங்குறோமோ அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? ஓ நீ அப்படி போறியா, அப்ப நம்ம ரூட்டை கிளியர் பண்ணி அடைச்சு போறோம், போ அங்கிட்ட போய் தொலை, ஒவ்வொருத்தன் காலமெல்லாம் கேட்டுட்டு இரு, அப்ப அப்படி நல்லா திறந்துருவானுங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஒருவன் வந்து லா யஃப்தஹில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின், கையேந்துகிற ஒரு வாசலை ஒருவன் தனக்குத்தானே திறந்து கொண்டானேயானால் அவனுக்கு வறுமை வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை என்று நமக்கு பொருள் இல்லாம போறதுக்கு இது காரணங்கிறாங்க. எப்ப கையேந்திரமோ அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். கையேந்திரவர்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு, அந்த கையேந்தினாங்கண்டா யாராவது அவன் பாரம்பரியமா தொடர் மாதிரி ஆக்கி விட்டுறான்ல. கையேந்திர அவன் ஏந்திரான்னு வைங்களேன், அவன் ஏந்திரன் பிள்ளை ஏந்தி அது ஒரு அமைப்பு, அது ஒரு ஜாதி மாதிரியே போயிடும் ஒரு கட்டத்தில். அப்ப இந்த கையேந்திரங்கிற வாசலை திறந்தால் ஃபக்ர் வாசலை, வறுமை வாசலை நினைஞ்சிடறான் அல்லாஹ் திறந்து விட்டுக்கிறான்னு சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 9053வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே ஹதீஸ்ல வந்து இன்னொரு வாசனம் இருக்கிறது, மன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், ஒருத்தனுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டால், ஒரு கஷ்டம், பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு ஃபஅன்ஸலஹா பின்னாசி, அதை மக்கள்கிட்ட கொண்டே அவன் முறையிட்டு விட்டானேயானால் லம் துஷத்த ஃபாகத்துஹு, அவனுடைய வறுமை அடைக்கப்படவே படாது. கேட்டுக்கிட்டே நீ இருக்க வேண்டியதான் சொல்றாங்க. மன் நஸலத் பிஹி ஃபாகத்துன்
ஒருத்தனுக்கு வறுமை ஏற்பட்டு பாஞ்சலஹா பின்னாசி மக்கள்கிட்ட இறக்கி வைத்தானேயானால் லம் துஷத்த பாக்கத்துஹு அவனுடைய வறுமை அடைக்கப்படவே செய்யாது. ஒமன் நஸலத் பிஹி பாக்கத்துன் வறுமை வந்து பாஞ்சலஹா பில்லாஹி அல்லாஹ்ட்ட இறக்கி வைத்தால் இரண்டில் ஒரு நன்மை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒன்னு காசே கிடைச்சிரும், இல்லன்னா அந்த உறுதியா இருந்ததுக்கு அங்க நன்மை கிடைச்சிரும். அதுக்கு கேரண்டி தான், பொருளாதாரத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியாத. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான், மனுஷன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடைக்கப்படாது. நீ நினைப்ப அடைக்கப்படுற மாதிரி நினைப்ப, அடுத்தடுத்து நீ மனுஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ்ட்ட கேட்டேன்னு சொன்னா உனக்கு செல்வம் தருவது நல்லதா இருந்தா தந்துருவான், நல்லது இல்லைன்னு அவன் ஒரு கணக்கு போட்டு உனக்கு செல்வம் கொடுத்தா கெட்டு போயிருவான் வேணாம் அப்படி நினைச்சாண்டு வை,